பேர் பூஜை அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, வகை வகையா பழங்கள், பூ மாலைகள் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, பல வகையான நைவேத்தியங்கள் முடிச்சுட்டு, 4 பேர் அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசணும். பூஜை அறை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைங்க. அதுதாங்க உண்மை. நீங்க மனமுருகி உண்மையா 4 கற்கண்டு நைவேத்தியமா வச்சு பிரார்த்தனை பண்ணாலே போதும். அந்த தெய்வம் உங்க முன்னாடி காட்சி தரும். இதுதான் உண்மை. நீங்க ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அரசர், அவர் தீவிர சிவபக்தர். பிரம்மாண்டமான ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்குறாரு. அதே சமயத்துல ஒரு ஏழை விவசாயி கோயில் கட்டுறக்கு அவருக்கு வசதியெல்லாம் இல்ல. அதனால ஒரு மனக்கோயில் கட்டுறாரு. அவரு சிவனை வேண்டி மனமுருகி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டுறாரு. அப்ப சிவபெருமான் அந்த அரசர் கனவுல முதல்ல நான் அந்த விவசாயியோட மனக்கோயில தரிசனம் தந்துட்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய பிரம்மாண்டமான ஆலயத்துல நான் தரிசனம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல அடுத்து இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. யார் ஒருத்தர் மனமுருகி ஒரு உண்மையான பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு தெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதம் எப்பவுமே முழுமையாக கிடைக்கும். அவங்கவுங்க வசதிக்கு அந்த தாராளமாக பூஜை செய்யலாம். அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனா அதுக்கு ஒரு பேருக்காகவோ ஒரு புகழுக்காகவோ அகங்காரம் கொண்டு பூஜை செய்ய வேண்டாம். உங்களோட மன திருப்திக்காக முழு மனதோட நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க செய்யற விஷயம் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.